ஸ்தோத்திரம். வேத பகுதி என்னவென்று சொன்னால் எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. உம்முடைய வார்த்தைகள் ஆமென் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். எரேமியா தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிற பதத்தை பரிசுத்த ஆவியானவர் எரேமியாவுக்கு கற்றுக் கொடுத்ததான அனுபவம். சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த மாத்திரத்திலே அவைகளுக்கு நான் அவைகளை நான் உட்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உட்கொண்டேன் என்று சொன்னால் ஒரு தட்டில் போட்டு அதை சாப்பிட்டேன் என்பதான காரியம் அல்ல. அதை நான் கவனித்தேன், அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன். ஆமென், அல்லேலூயா. அதை நான் எனக்கு என்று ஏற்றுக்கொண்டேன், அதை என்னுடைய ஆத்துமாவுக்கு பலன் என்று ஏற்றுக்கொண்டேன் என்று அதை அவிதமான வார்த்தைகளை அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிற வார்த்தை. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைக்கு வேண்டியதான மரியாதை நான் கொடுத்தேன், அந்த வார்த்தையை கனம் பண்ணினேன். இந்த வார்த்தை என்னுடையதான வாழ்க்கைக்கு உகந்த வார்த்தை, என்னுடைய தேசத்திற்கு உகந்த வார்த்தை, என்னுடைய வாழ்க்கைக்கு உகந்த வார்த்தை என்று நான் எடுத்துக்கொண்டதினாலே தான் அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை சந்தோஷமாய் வாழ வைத்ததையா. பிறகு சொல்லுகிறார், அந்த வார்த்தை தான் என்னை மகிழ்ச்சியாய் இருக்க வைத்ததையா என்று சொல்லுகிறார். எரேமியாவுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் இந்த காலத்திலே இயேசுவுடைய வருகையின் சமீப நாட்களுக்குள்ளாக, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறதான இந்த கடைசி நாட்களிலே, இந்த கிருபையின் காலத்தின் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உபத்திரவங்களும் இன்னும் அதிகமாக இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சத்துருவானவர் பல வகையிலே அவனுடையதான போராட்டங்களை அவன் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளின் கடைசி காலத்தில் தேவனுடையதான மகிமை வெளிப்படுகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை இந்த காலை வேளையிலே வருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒரு செவியை சாய். அல்லேலூயா. எப்படி ஒரு ஆகாரனுடைய சரீரத்துக்குள் அல்லேலூயா அது போகும்போது அந்த ஆகாரமானது எப்படி சக்தியை கொடுக்கிறதோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது அல்லேலூயா நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, நம்முடையதான சரீரம் முழுவதும் அது பலன் அடைகிறதா. எப்படி பலன் அடைகிறது என்று சொன்னால், அது மகிழ்ச்சியாய் பலன் அடைகிறது, அது சந்தோஷமாய் பலன் அடைகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதனை பார்த்து பேசும்போது அவன் நமக்கு சரியான உத்தரவோ பதிலோ கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு துக்கப்படுறோம். அப்படிதானே? ஒருத்தர் எடுத்து நம்ம ஒரு காரியத்தை கேட்கும் போது இல்ல சொல்லும் போது அதை கேட்டு அப்படியே செய்வான் என்று சொன்னால் நாம் எவ்வளவாய் மகிழ்ந்திருப்போம். அப்படிதானே? ஆமென், ஸ்தோத்திரம். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததான அருமையான இந்த தம்பிக்காய் ஸ்தோத்திரம் என்று மகிழ்வோம். அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தையிலே நாம் பலன் கொள்ளுகிறதற்கு சில நேரத்தில் தவறி போவார்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையானது ஆமென், ஹல்லேலூயா
ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தும் போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனங்களினுடைய முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இது பிரயோஜனத்தை கொடுக்கிறதாம். கரங்களை வைத்தலையே சொல்லுவாங்க. இந்த 17வது வசனத்துடைய முடிவிலே நினைக்கிறேன், இது பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு பிரயோஜனம் உள்ளது? ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். சீர் பொறுத்தலுக்கும் சொல்லுங்க, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர் திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. அது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அது உபயோகமாய் இருக்கிறது. வேத வசனம் உபயோகமாய் இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். பாழான ஓ ஹalleluya நரகத்துக்குள் போகாதபடிக்கு கர்த்தரது சீர்திருத்தப்படுகிறது. ஆமென். அதிலே சீர்திருத்தப்பட்டு அவருடைய ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிருபை தருகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை கனம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். 1ஆம் சங்கீதத்திலே ஆண்டவராகிய ஓ பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. ஆமென். ஹalleluya, ஸ்தோத்திரம். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை ஆமென் நேசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும் என்று சொன்ன அதன்படி செய்கிறவனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சுத்திரித்து வைத்திருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி செய்கிறவன் நீக்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவாங்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவாங்க. இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எரேமியா அதனாலதான் சொல்லுகிறார், அந்த வார்த்தை கிடைத்த மாத்திரத்தில் ஆமென், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். இதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் 6 காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பல காரியங்களை காண்பித்து நம்மை பலப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். முதல் காரியத்தை வாசிப்போமாக. ஆமென். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசியுங்கள். 119ஆம் சங்கீதம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே என்ன பண்ணேன்? வைத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்திருந்தால் உங்களை கண்டித்துக் கொள்ளுவான், உங்களை கடிந்து கொள்ளுவான். கர்த்தருடைய வார்த்தை, நீ பாவத்துல இருந்தன்னா கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, உம்முடைய வார்த்தையை நான் இருதயத்தில் என்ன பண்ணேன்? பாவம் செய்யாதபடிக்கு. வார்த்தை ஈட்டிய போல, சம்பட்டிய போல கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கவனியாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் ஹalleluya ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். உன் குடரியை கடினப்படுத்தாத. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிற போது சொல்லுகிறதான வார்த்தை, நான் பாவம் செய்யாதபடிக்கு ஆமென் உம்முடைய வாக்கை இருதயத்திலே வைத்தேன். கவனிங்க. 2 சாமுவேல் 12:11 வாசிங்க. 2 சாமுவேல் 12:11 தானே? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழப்பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு கூட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தால் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பதாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவா இருக்கிற தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை, கடினமான வார்த்தை. ஆமென். தேவனுடைய வாயா இருக்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, நீ ஸ்தோத்திரம் ஒளிப்பிடத்தில் செய்ததை நான் சூரியனுக்கு
கீழாய் இதை நான் உன் வாழ்க்கையிலே செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உரியாவின் மனைவியோடு கூட, ஆமென், பட்சியபாளோடு கூட தாவீது, ஆமென், பாவம் செய்தார். அந்த பாவத்தை, ஆமென், ஆண்டவராகிய தேவன், ஆமென், தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்த போது, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது ஒருவேளை நினைச்சிருப்பான், யாருக்கும் தெரியாது நினைச்சிருப்பான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கண்டிக்கிற தேவனுடைய வார்த்தை உனக்கு வரும்போது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். பிரைஸ் காட். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஐயா, ஒரு ராஜா சொல்லுகிறார், ஒரு ராஜா விதமாய் சொல்லுகிறார், ஐயா, நான் கர்த்தருக்கு விரோதமாய் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். வாசிங்க. நாத்தான் தாவீதை நோக்கி, நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாவாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது, கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது தாவீது அதுக்கு வேண்டிய ரெஸ்பாண்ட் உடனே செஞ்சான். அதுக்கு வேண்டிய, கர்த்தருடைய வார்த்தைக்கு வேண்டிய கனத்தை உடனே செலுத்தினான், நடுங்கினான். ஓ, நான் எந்த நிலையில இருக்கிறேன் என்பதை கவனித்தான். ஹல்லேலூயா. அவன் நான் ஒரு பெரிய ராஜா என்று நினைக்கல. கவனிக்க வேண்டும், நான் இஸ்ரவேலுக்கு சமஸ்த ராஜ்யங்களுக்கு நான் ராஜா என்று அவன் நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தான்னா நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணிருப்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நினைச்சிருந்தான் நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணிருப்பான்? என்ன பண்ணிருப்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? எனக்கு நீ புத்தி சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? அவனை கொன்னுடுவாங்கல்ல, சிரச்சேதம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரியுது நான் சொல்றேன்? சிறையில கொண்டு போய் போட்டுருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆண்டுடைய வார்த்தை வந்த போது அவன் உடனே அதுக்கு வேண்டிய செவி சாய்த்தான். அப்படி இருதயம் மகிழ்ந்தது. சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. அவன் மகிழ்ச்சியாக மாறினான். அதனாலதான் 51ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது நீங்க கவனிச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தாவீது விழுந்ததான நேரங்களிலே அதை அவன் உணர்ந்து பாடினதான சங்கீதத்தை தான் நான் வாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போதே இதை கவனித்து முதல் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரிங்க. எங்க வைத்தறிய சொல்லுவாங்க. அவன் சொல்லிக்கிட்டே வரான், ஆண்டவரே நான் விரவி நினைப்பா, ஆண்டவரே என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தான், ஆண்டவரே அப்படியே சொல்லிட்டே வரும்போது அவன் சொன்னான், புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே, நெய் சொப்பினால் கழுவி என்னை சுத்திக்கிறீங்க என்று சொல்லி தனி தாழ்த்துட்டான். கரங்களை வைத்தறிய சொல்லுங்க. நறுகுண்ட இருதயத்தை பொருட்களியாதவர் ஆண்டவர். நறுகுண்ட இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ஆமென், வாலிப பிள்ளையே. ஆமென், ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்கமோ, கர்த்தருக்கு உகந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கும் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அதை விட்டு வெளியே வா, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. திருமந்திரமாகவே அந்த சேற்றிலே விழுந்திருக்க வேண்டாம் என்று கர்த்தர் பாவம் செய்யாமல் இருக்கும்படி ஆமென் உங்களை கண்டிக்கிற வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும். இரண்டாவது கவனிங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருந்தால் உங்களை உயிர்ப்பிக்கும் வசனத்தை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போயிருக்கும் போது இந்த வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையானது உங்களை உயிர்ப்பிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். சங்கீதம் 19வது சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 19:7 வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. போதும்.
Lord. Praise God. Hallelujah. கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கிறதா? அது குறைவற்றது. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா? ஆத்துமா சோர்வடைகிற சூழ்நிலைகள் உண்டு. எந்தெந்த விதத்தில் சோர்வடையும்? ஆமென். எந்தெந்த விதத்தில் சோர்வடையும்? பொருளாதாரம் சரியில்லை என்று சொன்னால் நம்ம ஆத்துமா சோர்வடைந்து விடும். சரீரத்தில் பலவீனம், வேதனைகள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பலன் இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய்விடும். சில சூழ்நிலைகள், நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது நம்முடைய இருதயம், ஆத்துமா சோர்ந்து போய்விடும். சுறுசுறுப்பு இருக்காது, முகத்திலே ஒரு ஸ்தோத்திர மகிழ்ச்சி இராது, சோர்ந்து போயிருப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதம் என்னவில்லையா, அது குறைவற்றது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை குறைவு கொண்டு வராது. ஆமென். இருதயம் சோர்ந்து போய் இருக்கிற உன் இருதயம், துவண்டு போய் இருக்கிற உன் இருதயத்தை ஆண்டவர் அதை உயிர்ப்பிப்பார். அதை உயிர்ப்பிப்பார் ஆண்டவர். செத்த வாழ்க்கையை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். என்று சொன்னார், இயேசு உயிரோடு எழுந்த தேவன், அவர் மரித்த தேவன் அல்ல. தன் சொந்த சகோதரியே சொல்லுகிற போது கல்லை புரட்ட வேண்டாம் நாருமே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஆமென், ஹல்லேலூயா, உன் விசுவாசம் எங்கே? லாசருவே வெளியே வா. வார்த்தை செத்த சடலத்துக்கு நேராய் போன போது, ஆமென், உயிரற்ற காது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உயிரற்றதான நிலையிலே சடலமாய் இருந்ததான அந்த சரீரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போன போது, ஆமென், செவி திறந்தது. ஆமென், ஹல்லேலூயா, எல்லா சரீரமும் உயிரடைந்து அவன் வெளியே வந்தான் என்று பார்க்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. உங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இந்த நேரத்தில் வந்திருக்கலாம். மனிதனுடைய செயல் மூலமாக, மனிதனுடைய பேச்சின் மூலமாக, சில நமக்கு விரோதமாக எழுதின சூழ்நிலை மூலமாக நமக்கு பிரச்சனைகள் எல்லாம், ஆத்துமா பலன் குன்றி போன நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். பயப்படாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, 2 சாமுவேல் புஸ்தகம், ஆமென், மன்னித்துக் கொள்ளுங்கள், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 5வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ண என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமாக. தேவ தூதனுடைய வார்த்தை அவனுக்கு வந்த மாத்திரத்தில் அவன் உடனே அதை செய்தான். அவன் சாப்பிட்டான். அவன் தொடர்ந்து நடந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை சோர்ந்து போயிருந்த மனிதனுக்குள்ளாக வந்தது. அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். 2ஆம் தடவை தட்டி எழுப்பி, எலியாவே எழுந்திருப்பா, எழுந்திருப்பா. உடனே என்ன விழிப்பா கேட்டான், இதை சாப்பிடு, எழுந்து நடந்து போ. ஓகே, வார்த்தையை கேட்டுக்கொண்டான், வார்த்தையை பெற்றுக்கொண்டான். வார்த்தையை பெற்ற மாத்திரம் அதை செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் நிமித்தமாக ஒரு பெரிய ஊழியன்
ஜனங்களுக்கு முன்பதாக, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சவால் விட்ட ஊழியன் ஒரு சின்ன வார்த்தையை அவன் மூலமாய் கர்த்தர் கேட்டார். கரங்க வைத்தலையா சொல்லுவோமாக, கரங்க வைத்தலையா சொல்லுவோமாக. வானத்திலிருந்து அக்கினியை கர்த்தர் இறக்கும்படியான ஊழியன். சத்தமா இல்லையா சொல்லுவோமாக. இப்படிப்பட்ட ஊழியன் சோர்ந்து போனான். இப்படிப்பட்ட ஊழியன் சோர்ந்து போனான். அந்த ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தை என்பதான விசுவாசம் அவனுக்குள் வந்தது. அவன் ஒரே மட்டும் என்ன பண்ணான், தொடர்ந்து எலியா சோர்ந்து போய் படுத்திருந்த போது, நீ பண்ண வேண்டிய தூரம், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரையா என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த வார்த்தை அவனுக்கு வந்தது. அவன் தொடர்ந்து கர்த்தருடையதான நியமிக்கப்பட்ட ஊழியத்தை தொடர்ந்து வீரமுடன் செய்ய முடித்தான். கரங்களை தள்ளியா சொல்லுவாங்க. என்னுடைய பிள்ளையே, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லாதீங்க. சோர்வடையாத கர்த்தருடைய வார்த்தை இங்க இருக்கிறது. உயிர்ப்பிக்கிற வசனம் இருக்கிறது. இந்த வசனமானது உங்களை உயிர் உள்ளவர்களாக மாற்றும். புறஜாதியார்களுக்கு முன்பதாக சவால் நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை அவருடைய வார்த்தையை கையாளுவோமாக. எலியா சொன்னான், போதாண்டவரே சொன்னா கூட பரவாயில்ல. அடுத்தது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என்ன சொன்னா சொல்லுங்க, என் ஜீவனை ஆண்டவர் ஒரு நாளும் ஜீவன் எடுக்க மாட்டார், ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார். என்ன சொன்னார், எப்பா என்ன இப்படி ஆயிட்ட, நீ என்ன தம்பி இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி இறங்கி ஆண்டவர் தூதனை அனுப்பி என்னை கத்தை பலப்படுத்தி. சத்தமாக இல்லையா சொல்லுவாங்க. என்ன சொன்ன, எழுமி. நான் கேட்டேன், எழுமினான், சாப்பிட்டான். 40 நாள் தொடர்ந்து அவனுடைய ஊழியர்களை அவன் வெற்றியாக செய்து முடிக்க கற்றுக்க. சத்தமாக இல்லையா சொல்லுவாங்க. என்னுடைய பிள்ளையே, நேரம் எடுங்க ப்ளீஸ். ஒரு நேரத்தை கண்டுபிடிங்க. வேதத்தை நாம் வாசிக்கணும். ஐயா, சபையாய் கூடி நம்ம ஜெபம் பண்ணினோம், வேதத்தை வாசித்து முடித்தோம், அதோடு திருப்தி அடையாது. தனி ஜெபம் இருக்கணும். வேதம் வாசிக்கும் போது தேவன் நம்மளோடு கூட பேசுவோம். சத்தம் இல்லையா சொல்லுங்க. வலது கருத்தை உயர்த்தி சொன்னாங்க, சோர்ந்து போய் இருக்கிறதான சூழ்நிலை வார்த்தையினால் என்னோட பேசணும், பேசுங்க. வேத வசனத்தை சரியாய் கையாள கிருபை இயேசு நாமத்தினாலே. மூன்றாவது, விசுவாசம் பலவீனமாய் இருந்தால் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறதான வசனம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் விசுவாசம் பலவீனப்பட்டு போயிருந்தால் அந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தமாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 10:17 வாசியுங்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். ஹல்லேலூயா. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை, தைரியத்தை, விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தை. குன்றி போகிறதான விசுவாசம் இல்லாத நிலையில இருப்பீர் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் உங்களை விசுவாசம் உள்ளவராய் மாற்றும். ஒருபோதும் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல நீங்க. நம்ம யாரை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல, எல்லாம் இருக்கிறவர்கள் தான். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல நாம். சொல்லுங்க, எல்லாம் இருக்கிறவர்கள் தான். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க. நம்ம சும்மா கருத்தை பரிமாறிக்கொள்ளல. இப்போ
ஒன்றும் இல்லாதவர்களாம் எல்லாம் இருக்கிறவர்கள் நாம் என்று சும்மா சொல்லல. இன்னைக்கு நமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசம் குறைவு வருதுன்னு சொன்னா அந்த விசுவாசம் ரீகைன் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பை கட்டத தேடுறான். சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. ஹalleluya. விசுவாசம் இல்லப்பா அவ்வளவுதான்ப்பா உனக்கு விசுவாசம் இல்ல. ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஓ வேதத்தை எடுத்து வாசி. கத்தர் பேசுவார். கத்தர் பாருங்க ஆண்டவர் பேசுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் 27வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி உன் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு என்று இயேசு தோமாவை பார்த்து சொல்லுகிறார். ஹalleluya. மரித்து உயிரோடு எழுந்த தேவன் ஆமென் தம் சீஷரிடத்திலே ஆண்டவர் ஆகிய இயேசு வருகிறார். உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு கூட ஹalleluya வந்து பார்க்கிறார். அங்கே எல்லாரும் அவரை பிரமித்து பார்க்கிறார்கள். அங்கே இருக்கிற ஒருவன் தோமா. தோமா தான் நம்முடையதான தேசத்திற்கு வந்தவன், நம்முடைய சென்னைக்கு வந்தவன். சின்ன மலையிலே ஸ்தோத்திரம் ஜீவ ஆமென் ஹalleluya இரத்த சாட்சியாய் மரித்த தோமா. praise god hallelujah. அவனுக்குள் இருந்த அந்த அவிசுவாசம் விசுவாசிக்கல, உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அப்பொழுது சொல்லுகிறார், அப்பா நீ உனக்கு ஒரு கேள்வி வந்து விட்டது ஐயா, நீ எப்படி இது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்படியாப்பா நீ சொல்ற, நீ வா வந்து என்ன பண்ணு, நீ என் விழாவுல ஈட்டில குத்துனாங்க தெரியுமா, ஈட்டில குத்துனாங்க தெரியுமாப்பா, அந்த காயம் இன்னும் அப்படிதான்ப்பா இருக்குது, நீ தொட்டு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்ன. நீ தொட்டு கொஞ்சம் பாருப்பா. ஸ்தோத்திரம். அவர் சொல்லிட்டு அவர் வார்த்தை சொல்றாரு, நீ அவிசுவாசமா இராது, அவிசுவாசியா இராதப்பா, நீ விசுவாசம் உள்ள பிள்ளையா இரு என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தோமாவுக்கு வருகிறது, விசுவாசம் உள்ள பிள்ளையா இரு. எங்க வைத்தலையே சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைகள் இது சரித்திர உண்மை. கர்த்தருடைய பிள்ளை அந்த ஆண்டவர் ஏதோ வந்து ஆமென் ஹல்லேலூயா மரித்து போய் மண்ணோடு மண்ணு போனவர் அல்ல. ஆமென் உலகம் தோன்றினது இயேசுவாலே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு பயோடேட்டா உண்டு. He has an address. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு முகவரி உண்டு. கர்த்தருடைய பிள்ளைங்க ஏதோ இப்படி வந்தார் அப்படி வந்தார் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு அவர் வாழ்ந்தார். அவர் மனப்புத்திரருக்காக வாழ்ந்தார். நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் எல்லா பாவங்களையும் சுமந்தார். சிலுவையை சுமந்தார். அவரை நிந்திக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முள் கிரீடம் சூட்டப்பட்டார், சிலுவையில் அறைந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். சொன்னபடியே மூன்றாவது நாள் உயிரோடு சொல்லுங்க பார்ப்போம். சுவாச பிரச்சரவனுக்குள் இருந்தது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை தோமாவுக்கு வந்தது. அவன் கேட்ட மாத்திரத்தில் உடனே உணர்வடைந்தா. சத்தமாலையே சொல்லுவாங்க, விசுவாசியா இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசியா இரு என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய வசனம் வார்த்தை தோமாவுக்கு வந்தது. அவன் அதை ரெஸ்பாண்ட் பண்ண உடனே கேட்டுக்கொண்டு அவன் உணர்ந்த கடந்த வைத்தவர்களே, நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நீங்களும் நானும் பாக்கியம். சத்தமாலையிலே சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. அவரை காண்கிறவர் அல்ல, அவரை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் வார்த்தையால் கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா நினைக்கிறீங்களா? ஆனா கூட இருந்ததான பேதுருவோ, கூட இருந்ததான யூதாஸ்காரியத்தோ, கூட இருந்ததான ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யாக்கோபோ, யோவான், கவனிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாம் இங்க 4 பேர் எல்லாம் கூட இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஜெபிக்க சொல்லும்போது ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யார் ஜெபம் பண்ணா? யார் ஜெபம் பண்ணா? பவுல் ஜெபம் பண்ணா. காணாமல் விசுவாசிக்கிறவன் ஜெபம் பண்ணா. கண்டு விசுவாசிக்கும் ஜெபம் தூங்கினான்.
3 பேர் தூங்கினாங்க. கரெக்டா? ஒருத்தன் காட்டி கொடுத்தான், இன்னொருத்தன் மறுதளிச்சான். ஆனா ஸ்தோத்திரம், ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் ஆமென், ஒருவன் சொல்லுகிறான் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள ஊழியன் சொல்லுகிறான். ஆமென், அல்ல கிறிஸ்துவின் அன்பை விட்டியமே பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. இருக்கா? 8ஆம் அதிகாரத்தில் இருக்கா? பிரைஸ் காட், அல்லேலூயா. யார்? நிர்வாணமோ, நாசமோசமோ, ஆமென், பட்டயமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, எதையா என பிடிக்க முடியும்? காணாமல் விசுவாசிக்கிறவன் கூற்று. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் அங்கே சொல்லப்படி அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு ஸ்தோத்திரம், வெறும் வார்த்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்த்தை தான் மாம்சமாயிற்று. இந்த வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். காலரை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சகோதரி அப்படின்னு தெரியல எனக்கு, பட் நம்ம மாத்தோம். ஓகே, காலரை உயர்த்தி சொல்லுவோம். காலரை உயர்த்தி. ஆமாம், நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் சொல்லுங்க. பாக்கியம் பெற்றவர்கள் ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? தேவனை காணாமல் அவர் எனக்கா என் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாய் வந்தார் என்ற விசுவாசம் எனக்கு. நான் பிழைக்க பண்ணுவார் என்னை, என்னை வாழ வைப்பார் என்னை. விசுவாசம் நமக்குள்ள வரணும். இந்த கரங்களை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை நம்பி இருக்கிறோம்பா, என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர பண்ணுங்கப்பா. உலகம் ஜீவனத்தின் பெருமைகள் என்னை அமிழ்த்திடக்கூடாது ஐயா, நரகத்துக்கு தள்ளிடக்கூடாது ஐயா. உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், மரித்தாலும் பிழைப்பா என்று சொன்னீரப்பா. கிருபை எனக்குத்தான், இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. 4வது காரியத்தை கவனிப்போமாக. குழப்பி இருக்கிற நேரத்திலே தெளிவாக்கும் கர்த்தருடைய வசனம் வரும், கர்த்தருடைய வார்த்தை வரும். குழப்பத்தில் இருந்தால் ஆமென், சில சூழ்நிலையிலே குடும்பத்தை நடத்துகிற விதத்திலே குழப்பம், தீர்மானம் எடுப்பதிலே குழப்பம், ஆமென், ஹல்லேலூயா, பலவிதமான குழப்பத்திலே ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும். கர்த்தருடைய பிள்ளையே, கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமாக. மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே ஆமென் 19வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். கவனிங்க, கவனிங்க, இது எங்க நடக்குதுன்னு தெரியுதா? இயேசுவுடைய பிறப்பில முன்கூட்டி அங்கே ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதியாய் இருந்ததானே மரியாளிடத்திலே ஆண்டவராகிய ஆமென் தேவதூதன் இறங்கி வந்து அங்கே சொன்னார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், எனக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்று சொல்லிவிட்டு, அப்படி சொல்லிட்டு இந்த காரியம் யாருக்கு தெரிஞ்சு போச்சு? தனக்கு நியமிக்கப்பட்டதான ஆமென் ஸ்தோத்திரம் யோசேப்புக்கு, திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கு தெரிந்த மாத்திரத்தில் யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். ஆகவே ஸ்தோத்திரம் அவளை நம்ம வச்சுடலாமா, நம்ம மனைவியை ஏற்றுவிடலாமா, இல்ல தள்ளி விடலாமா? நல்லா கவனிங்க. அவன் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறான். அப்போ அவன் ஒரு தீர்மானம், அவன் எது தீர்மானம் எடுக்க முடியல, அப்படித்தானே? அவன் என்ன யோசிக்கிறான்? ரகசியமா தள்ளி விடலாமா, என்ன பண்ணலாம், ஒன்றும் புரியலையே. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படி வருகிறது பாருங்க. 24வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவி என்ன பண்ணாம சேர்த்து கொண்டா. அவனுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. என்ன குழப்பம் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன குழப்பம்? சேர்த்துலாமா தள்ளிடலாமா? போலாமா வேண்டாம்? செய்யலாமா செய்யக்கூடாது? இருக்கலாமா இருக்கக்கூடாது? பல குழப்பம் ஓடிட்டு. இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது? இல்ல இந்த பாடம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது? தம்பி குழப்பம் வருதா? இந்த பொண்ணை திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாது? என் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா பொண்ணு இல்லையா? என் குடும்பத்துக்கு இந்த மாப்பிள்ளை சரியா சரியில்லையா? குழப்பம், டைலமா. உங்களுக்கு புரியுதா? இந்த வேலை இருக்கலாமா இருக்கக்கூடாது? குழப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் வர வரைக்கும் காத்து. அவருடைய வசனம் வரும், கர்த்தரோடு பேசுவார், கர்த்தருடைய வார்த்தை வரும். யோசேப்பு குழம்பி இருந்தான். யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவளை சேர்த்துக்கொள்ள அவளை ஐயப்படாத கண்ணியம் பெற்றுவிட்டார். கர்த்தருடைய வார்த்தை பெற்று. தம்பி கவனி. உடனே கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டான்? கேட்டுக்கிட்டான். கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை. உடனே சந்தோஷமா. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயேசுவை குழந்தை இயேசுவை கொலை பண்ணுறதுக்காக வந்தபோது என்ன பண்ணான்? உடனே யோசேப்பு என்ன பண்ண? இங்கே இருக்க வேண்டாமா? நம்ம என்ன பண்ணிடுவோம்? எங்கே போயிடுவோம்? எங்கே போயிடுவோம்? எகிப்துக்கு போயிடுவோம். எங்கே போயிடுவோம்? போயிடுவா. கூடியே இருக்கிறான். அவன் நல்ல பிரசவ காலம் வருது, கூடியே இருக்கிறான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு குழப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வர வரைக்கும் உட்கார்ந்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. 5வது காரியங்களை கவனிப்போமாக. நீ பயந்திருந்தால் உங்களை தைரியப்படுத்துகிறதான வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும். பயம் பல காரியங்களிலே பயம். குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளிலே சோதரன் சில காரியங்கள் பயப்படுத்துகிறதான காரியங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த ஆண்டை தொடங்கும் போது நான் பயந்துருந்தேன் ஐயா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த ஆண்டை தொடங்கும் போது நான் கொஞ்சம் பயந்து தான் நான் தொடங்குவேன். எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லுங்க. இல்லை உண்மையா சொல்லுங்க. கொஞ்சம் தெரியல. இந்த ஆண்டு எப்படி இருக்குமோன்னு தெரியாதுயா, பயந்து தான் தொடங்குவேன். ஸ்தோத்திரம். எப்போ அந்த பயம் உங்களை விட்டு போச்சு? எப்போ அந்த பயம் உங்களை விட்டு போச்சு? எப்போ பயம் போச்சு? தேவனுடைய வார்த்தை வந்த போது பயம் போச்சு. கர்த்தர் நடத்துவாரியா? எனக்கு நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பிப்பேன்னு சொல்லிட்டார். உண்மை நடக்குது, அவ்வளோதான். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன். சில நேரத்துலலாம் ஆமென் ஸ்தோத்திரம், சில காரியங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது நான் சொல்லுவேன், வாக்குத்தத்தம் இந்த ஆண்டில் கர்த்தர் கொடுத்த வாக்கு, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு நடத்துவேன் என்று கர்த்தர் சொன்னீங்கப்பா. நடத்தும், நான் நடப்பேன். சொல்ல மாட்டேன். அதுதான் சொல்றேன், நடத்துங்கப்பா, நான் நடப்பான்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நடத்துங்க, நான் நடப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நடத்துங்க, நான் நடப்பேன். ஆண்டவரே, வசனத்தை பிடிச்சுக்கணும். அதனாலதான் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை என்பதான மாதத்திலே முதல் நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். சோர்வு எல்லாம் போயிட நமக்கு. ஆமென். வேத வசனம் தான் நம்ம தைரியப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதாகம கல்லூரியை படித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஸ்தோத்திரம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம வீட்டு ராஜா வீட்டுக்கு அனுப்பி அப்படிங்க. வீட்டில் வந்து நம்ம ஜோம் பண்ண மாட்டோம். அதே போல தான் நானும் இருந்தேன். அப்போ ஆண்டு ஒரு விதமான ஒரு பயம். சரியா ஜெபத்துக்கு சரியா கான்சன்ட்ரேட் பண்ணல, சரியா ஜெபமும் இல்லை, ஸ்தோத்திரம் வேத வாசிப்பு இல்லை அப்படின்னு வித்தியாசமான பயம். ஆண்டவரை போய் சொன்னார், வேதத்தை எடுத்து வாசிக்க அப்படி என்ன ஒரு இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு உணர்வை கர்த்தர் தந்ததுனால நான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தொடர் இந்த வேத பகுதியை நான் வாசிக்க ஆரம்பித்த போது ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் இஸ்ரவேலே நீ பயப்படாது என்றுதான் வார்த்தை வந்தது. பயப்படாது. உண்மை சொல்றேன்,
அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. நீ பயப்படாதே என்ற வசனத்தை நான் வாசிக்க தொடங்கின போது அந்த வசனம் காதுகளிலே தொனித்து என் இருதயத்திற்குள்ளாக போன மாத்திரத்தில் அந்த பெரிய பயத்தின் கிரியை எங்க போச்சுன்னு தெரியாது. சத்தமாக சொல்லுமா, சத்தமாக சொல்லுமா. வசனம் ஆண்டவர் பேசுவார். சத்தமாக சொல்லுமாக, சத்தமாக சொல்லுமாக, சொல்லுமாக. அல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிறதான வசனமானது நம்மை உயிர்ப்பிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பலப்படுத்தும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கைவிடாது நம்மை நடத்தி செல்லும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. எங்க கவனிங்க, ஸ்தோத்திரம். பவுலும் சக பிரயாணிகள் அல்லது அவங்களோடு கூட பேசின வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். அல்லேலூயா. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கரங்களை வைத்தல்லையே சொல்லுவாங்க, கரங்களை வைத்தல்லையே சொல்லுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. வந்தவன கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 25வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று கரங்களை வைத்தல்லையே சொல்லுவாங்க. நடக்கும் என்று தேவனிடத்திலே நம்பிக்கையாக சத்தமாக சொல்லுவாங்க. சொல்லிட்டாருப்பா, என்ன போன்ற ராயனுக்கு முன்பதாக இருந்தவர்கள் சொல்லிட்டார். இந்த கப்பல் சேதமோ, இந்த புயலோ, இந்த யூரோப்பியன் காற்றோ ஒன்றும் சேதப்படுத்தாது பிள்ளைகள். எனக்கு சொல்லிட்டார் ஆண்டவர், எனக்கு சொல்லிட்டார் ஆண்டவர். வாக்கு சத்தம் பண்ணவர் உண்மை உள்ளது. வைத்தலையே சொல்லுவாங்க, வைத்தலையே சொல்லுவாங்க, சத்தமாலேயே சொல்லுவாங்க. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, யோசேப்பு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அவன் சிறு பிராயத்திலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்திலே காண்பித்தான். 40 வயது வரைக்கும் அவன் காத்திருந்தான். சத்தமாலேயே சொல்லுவாங்க, 40 வயது வரைக்கும் காத்திருந்தான். அவன் தரிசனத்திலே பெற்றுக்கொண்டான். அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. மற்ற அரிக்கட்டெல்லாம் என்ன என்று சொல்ல பார்க்கலாம். அவனை தாழ்மை, அவனை வணங்கினது போல இருந்தது. அவன் நட்சத்திரம் அவனுக்கு இருந்தது. மற்ற எல்லாமே யாரை வணங்கிட்டு இருந்தது? அவன் யோசேப்பை இருக்கிற நட்சத்திரத்தை வணங்கிட்டு இருந்தது. ஆனால் அது நிறைவேறி எத்தனை காலம் ஆச்சு பாருங்க, எத்தனை காலம். ஹல்லேலூயா. அத்தனை காலம் வரைக்கும் அவன் பொறுமையாக இருந்தான். சோதனை வந்தது, குழி வந்தது, ஹல்லேலூயா, பகை வந்தது, விற்கப்பட்டான், அடிமையாய் இருந்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னிலை ஹல்லேலூயா ஒன்றுக்கு உதவாதவனை போல் இருந்தான். ஆனால் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன் காரிய சுத்தி உள்ளவனாக இருந்தான். கரங்களை வைத்தல்லையே சொல்லுவாங்க, சத்தமாலேயே சொல்லுவாங்க. கர்த்தருடைய வசனம் வந்தது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா சொல்றான், ஏப்பா கவலைப்படாத, இந்த கப்பல் சேதம் ஒன்றும் செய்யாதுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற எனக்கு கர்த்தர் பேசிட்டாரு. நான் எங்க இருக்கணும் எனக்கு மேப்பை போட்டு காண்பிச்சார் ஆண்டவர். ஸோ யூ டோன்ட் வரி, என்ன ஆனாலும் பயப்படாதீங்க, அவர் சொல்ல ஆகும். ஹல்லேலூயா. அந்த பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்ததான வசனம் அது. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் விசுவாசித்திருக்கிறேன். சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று தேவனிடத்தில் விசுவாசித்திருக்கிறேன். இவ்வளவு விசுவாசம் உள்ள வார்த்தை பார்த்தீங்களா? இது நடக்காத காரியத்தை உடனே பார்த்து சொல்லணும். ஆண்டவர் தம் நாவினால் சொன்ன வார்த்தையை தம் கரத்தினால் செய்கிறவர் ஆண்டவர். காலங்கள் போகலாம், பயப்படாதீங்க, ஆனால் சொன்னதை நிறைவேற்றி தருவார் ஆண்டவர். சத்தமாலேயே சொல்லுவா. காலங்கள் இவ்வளவு என்ன யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆண்டவர் காலங்களை வைத்திருக்கிறார். நடுகிறதுக்கு நட ஒரு காலம் இருக்கிறது, நட்டதை பிடித்த ஒரு காலம் இருக்கிறது. காலங்களை கற்று வைத்திருக்கிறார். நீ பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு. ஏற்ற காலம், ஏற்ற காலம் உயர்த்துவ. சத்தமாக சொல்லுவான், சொந்த பேச்சை பேசாத கர்த்தருடைய நாளிலே, உன் சொந்த இடத்துக்கு போகாத
கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திரு. பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தருடைய கொண்டு போய் உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. மூல அறிவுல வாழணும், தேவனுடைய பலத்திலே வாழணும். ஹல்லேலூயா. பவுலோடு கூட கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறதான அவன் செய்து கொண்டிருக்கிற உயிர் பிழைப்பமா என்று பயந்து கொண்டிருந்தவர்கள் பவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானவுடனே ஆமென் பவுல் சொன்ன திடமனதாயாப்பா, கவலைப்படாத, எனக்கிட்ட பேசின ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற அளவுக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து அதை நிறைவேற்றுவார். நீ பயப்படாத. கரங்களை வைத்தாலே சொல்லுவாங்க, ஜீசஸ் ஹல்லேலூயா. பயப்படாத, திடமானதாக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோமாக. கரங்களை வைத்தாலே சொல்லுவோமாக. சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. கண்ண முடியும். சப்பா இந்த வாழ்க்கையில் நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிற காத்திருப்பது எனக்கு சொன்னதான காரியங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. அவசரப்பட மாட்டேன் ஆண்டவரே. நாங்க பொறுமையா காத்திருப்போம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆறாவதாக கடைசியாக கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். நீ துக்கமா இருந்தால் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற வார்த்தை உனக்கு நேராய் வரும். நீ துக்கமா இருந்தால், நீ துயரமா இருந்தால், கண்ணீரோடு இருந்தால், என்னுடைய பிள்ளையை யாராவது வெறுத்து ஒதுக்கலாம், துக்கப்படுத்தலாம், மனிதனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்திருக்கலாம். அந்த நிலையில நீங்க ஒருவேளை இருக்க ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், உங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிற வார்த்தை உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சங்கீதம் 119 92 வசனத்தை வாசி. 92 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 92 வாசிங்க. ஆமென். வசனத்தை கேட்பதுதானே? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோம், வாசிங்க. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே அழிந்து. உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராவிட்டால் மனுஷங்களா என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அதனுடைய வேதம் மன மகிழ்ச்சி இன்பமா இருக்கணும். சத்தமா வேலையை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தை வாசிக்கும் போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, தேனில் பணியாரத்துக்கு ஒப்பாட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். மதுரமா இருக்கு. தேன்ல ஊர்ல பணியா எது சொல்லும் போது நாட்டில் அப்படியே அந்த மாதிரி என்ன பண்ணணும், வேதத்தை ஆசையா வாசிக்கணும். சத்தமாலையே சுகமாக ஜீவ அப்பம் நானே வார்த்தை மாம்சமாக்கி. சத்தமாலையே சுகமாக அப்படியே வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணுமா, மன மகிழ்ச்சியா வாசிக்கணும். வேதத்தை நீங்க எடுத்துட்டு போய் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜாங்கிரி சாப்பிட்டேன். ஆமாம், ஒரு சொல்ல ஒரு பதார்த்தத்தை நான் உண்கிறது போல திருப்தி அடைகிற அனுபவம் நமக்கு வேணும். ஆமே. வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? முகம் சுழிச்சுட்டு வாசிக்கிறத எப்படி வாசிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கும் போது ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுகிற நேரம் இன்பமான வாசிக்கும். சிலவங்களை பார்த்தீங்கன்னா என்ன வாசிக்கும் போது எப்படி வாசிப்போம்னா வாசிப்போம். நீ அப்படி வாசிக்காது, நல்லதுதான். சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சில பலவீனம் உங்களுக்கு இருக்கலாம், சில பலவீனம் இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு விட முடியலப்பா, எனக்கு இதை விடணும்னு ஆசையா இருக்கிறேன், விட முடியல. நான் தீர்மானம் எடுக்க அந்த தீர்மானத்திலே ஒரு மாசம்
கையை கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஆனால் திரும்பவும் அது எனக்கு தொடர பண்ணிடுது, நான் விழுந்து போயிடுறேன். ஐயா, நான் ஒரு ஆலோசனை சார், நல்லா கவனிங்க. ஜெபம், வேத வாசிப்பு, சபை கூடுதல். சொல்லுங்க, வேத வாசிப்பு, சபை கூடுதல். இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். இதை தொடர்ந்து செய்துட்டு இருந்தோம்னு சொன்னா சரி, ஓகே, இன்னொரு சைட்ல நம்ம விழுவோம் எழுவோம் அதெல்லாம் கவனிக்காதீங்க. ஆனா இது மாத்திரம் முழுமையா நீங்க செய்ய 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 அந்த விழுகிறதையும் நீ விட மாட்டோம். உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்தை விடக்கூடாது, தொடரும். கரங்க வயிற்று சும்மா இதை செஞ்சுக்கிட்டே இருக்க 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 அங்கே நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் பலனால் மாற்றிக்கொண்டே இருப்பார். சத்தமாக இல்லையா சொல்லுவாங்க, பலவீனங்கள் மாறினா நம்ம ஸ்ட்ரென்த்தா மாறிடுவோம். என்னடா இது மாதிரி நம்ம பார்த்தோம், எங்க போச்சுனே தெரியல, தங்கோட் கத்திற்கு மகிமை அப்படின்னு மாறிடுவீங்க. எத்தனை பேர் இல்லையா சொல்லுங்க. நம்ம கிட்ட தான் என்ன இருக்கு, நம்ம கிட்ட தான் கத்தர் வச்சிருக்கிறாரு. அதை செய்யும்போது அதான் இன்பமா மாறும். வேதத்தை வாசிக்கும் போது இன்பமா சந்தோஷமா வாசிக்கும், நிறுத்தி நிதானமா வாசிக்கும். எத்தனை தடவை நான் வாசித்தாலும் சில காரியம் அதில் தூண்ட மாட்டார். அதை நான் நிறுத்தி நிதானமாக வாசிக்கும் போது அந்த வார்த்தையிலிருந்து அப்படியே ஜூஸ் அப்படியே எடுக்க முடியும். ஆண்டவர் நமக்கு தருகிற காரியம் அதுதான். வேதத்தை வாசிக்குமா அதில் பார்க்கும்போது அப்படி ஒரு இதாக இருக்கும். ஓ, இது அதில் இருக்குதா? வாச நேரத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வசனத்தை நான் வாசித்திருப்பேன், ஆனால் நம்ம கண்ணில் பட்டிருக்காரு, அந்த போயிருக்காரு. நம்ம அது திரும்பி வாசிக்கும் போது இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா, இப்படி ஒரு காரியம் இருக்குதா, நிறுத்தி நம்ம வாசித்து பாருங்க. ஒரு வீட்டு பாடமா நான் உங்களுக்கு தரேன். வாரம் முழுவதும் வேதத்தை ஆமென் ஹல்லேலூயா இன்பமாய் வாசித்து பார்க்கும்போது ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் துக்கத்திலே நான் என்ன பண்ண மாட்டேன், ஆனால் என் துக்கம் என்ன பண்ணுதுங்க, வசந்த வாசிங்க. நான் இன்னும் துக்கத்தில் நான் அழிந்து போக மாட்டேன். வேதனை மனவளர்ச்சியா இருக்கும்போது என் துக்கத்தில் நான் விழுந்து போக மாட்டேன், அழிந்து போக மாட்டேன். சத்தமால இல்லையா சொல்லுவாங்க, ராத்திரிமே விசுவாசம். கடலை வைத்தல் இல்லையா சொல்லுவாங்க. அண்ணாளை கவனிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க, செபிக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1:17-18 வாசிங்க. அதற்கு ஏலி, ஏய் அண்ணாளே, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. வாசிங்க. கரங்களை சொல்லுவாங்க. வார்த்தை வந்தது, அவள் துக்கம் போனது. சொல்லுவாங்க, அந்த பழைய துக்கம் அவளுக்கு இல்லை. ஏமா நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாத்தை கத்தரும் ஜபத்தை கத்த கேட்பா. சதமாலே சொல்லுவாங்க. அண்ணாள் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டா அவ எப்படி போனா, போய் உட்காந்து சாப்பிட்டா. அதுக்கு பிறகு என்ன இல்லை, அவ்வளவுதான். வேதம் கர்த்தருடைய வார்த்தையை மனமகிழ்ச்சியா இல்லாவிட்டா, சொல்லுங்க பார்க்கலாம், இல்லாவிட்டா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இப்போ எது நமக்கு மனமகிழ்ச்சியா மாறணும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை. நீங்க எப்படி ஒரு நான் சொல்லுங்க, கர்த்தருடைய இல்லை, ஒரு நாள்ல ஒரு வசனமாவது மனம் பண்ணுவாங்க, ஒரு வசனமாவது மனம் பண்ணுவாங்க. வேத பகுதியை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சங்கீத பிரியராக இருக்கலாம், சங்கீதம் மாத்திரம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். சிலவங்க 91ஆம் சங்கீதம் மாத்திரம் வாசித்து போவாங்க, சிலவங்க 121ஆம் சங்கீதம் மாத்திரம் வாசித்து போவாங்க, சிலவங்க 23ஆம் சங்கீதம் மாத்திரம் வாசித்து போவாங்க. ரைட், ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. வாசிக்கிறீங்களா, அதை மனப்பாடம் உள்ள ஏது உங்களுக்கு புரியுதா? அதை மனப்பாடமாக சொல்லுங்க. அதோட சிலவங்க அப்படி சொல்லக்கூடாது, போயிட்டு வேதத்தை வாசிக்காம நினைப்பராக இருக்கிற நான் தாட்சி அடைய முறை அப்படின்னு சொல்லி போயிடுவார். உட்காந்து என்ன பண்ணுங்க, வேதத்தை எடுத்து டைம் எடுத்து நீங்கள் உண்மையாக சொல்ல 10 நிமிஷமாவது உட்காந்து நீங்கள் அதோடைய ஆசீர்வாதமே நீங்கள் வேற பார்ப்பீங்க. 10 நிமிஷமாவது உட்காந்து எந்த பதட்டம் இல்லாமல், எந்த எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் உட்காந்து எடுத்து வாசித்து நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்க. கர்த்தர் கூட
இடைப்படுவார். கரங்களை வைத்தல் இயேசுவாக அவர் காரியங்களை பார்த்தோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?